மாப்பிள மாமா சொல்லுங்க மாமா. அப்பா சொன்னாரியா, ராத்திரி வீட்டில் சடங்கு ஏற்பாடு பண்ணும்போது என் மகளுக்காக வேண்டி பேசி அவர் காலில் விழுந்து எல்லாத்தையும் நிப்பாட்ட சொன்னதாக அப்பா சொன்னாரியா. பெரிய மனசியா, உண்மையிலே ஒரு பெரிய மனசியா. மாமா 1000 பேர் வந்தாலும் என் மகளை பார்த்துக்க என்ன மாதிரி வருமானு நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன்யா, என்னை விட நீ என் மகளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சியா. எனக்கு இது போதியா. என் மகளுக்கு கட்டின புருஷன் ஆதரவு இருக்கு, எனக்கு அது போதும். இனி எத்தனை வருஷமானாலும் என் மகன் நல்லபடியாக இருப்பான்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உனக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி தரணும்னு முடிவு பண்ணப்போ ஊருக்குள்ள உன்னை பற்றி விசாரித்தேன். வெற்றி குடிப்பேன், வெற்றி முன்கோபக்காரன்னு ஊருக்குள்ளே சொன்னாங்கய்யா. இருந்தாலும் நாட்டு அரசியல் வளர்ப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருந்துச்சியா. அந்த நம்பிக்கை சோட போலையா. எப்போ நீ என் மக மனசை அறிஞ்சு அவளை கஷ்டப்படுத்தக்கூடாததுக்காகவே முதலில் நிப்பாட்ட சொல்லி கெஞ்சினியோ, அதுலேயே உன் மனசோட தரை என்னன்னு தெரிஞ்சு வச்சியா. கோபுர கலசத்து போல இருக்கிற ஒருத்தனுக்கு தான் நான் என் மகளை கொடுத்துருக்கேன்னு ரொம்ப பெருமைப்படுறேன்யா. உன் வயசுக்கு நீ பண்ண காரியம் ரொம்ப பெருசியா. அதுக்கு நான் தலை வணங்கி உனக்கு என் நன்றி சொல்கிறேன்யா. மாமா சந்தோஷமியா. உன்னை மருமகனை அடைஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமியா. அத்தை, வாமா, ம் வாங்க நீ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை அத்தை. சின்னம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான். சொல்லுங்க அண்ணி. அது வந்து இந்திரா, நான் கொஞ்சம் முன்கோவக்காரி. கோவம் வந்தா என்ன பேசுறேன்னு கூட தெரியாம பட்டு பட்டுன்னு பேசிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் என்ன பேசுனேன்னு யோசிப்பேன். அந்த மாதிரி நேத்து கொஞ்சம் பட்டு பட்டுன்னு பேசிவிட்டேன். அது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க என்ன. அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. 2-3 காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன். ஆனா பொம்பளைங்க பேச்சு யார் கேக்குறா? நாங்க வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னத்த மாத்த முடியும்? தலை விதியேன்னு எல்லாத்தையும் ஏத்துக்க வேண்டியதுதான். நேத்து கூட கோவத்துல பேசினப்போ மலர ராசை இல்லாதவன்னு சொன்னேன். அது கூட நானா சொல்லல, ஊருக்குள்ள பேசிக்கிட்டது தான் என் காதுக்கு வந்தது. அததான் சொன்னேன். அப்புறம் இந்திரா, இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க அண்ணி. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் நீ மசக்கியான? சொல்லு இந்திரா. 2.5 மாசம் அண்ணி. அது சரி, நீயாவது பரவாயில்ல, 2.5 மாசம். நான் எல்லாம் 35 நாள்லயே வாந்தி எடுத்துட்டேனான்னு பாத்துக்கோயேன். அதுக்கு மேல நம்மளுக்கு எங்க அவகாசம் கொடுத்தாங்க? என் மாமியார் எல்லாம் மாரம் பிறந்த 1 வருஷத்துக்குள்ளேயே இன்னொன்னு பெத்துக்கன்னு ஒரே தொந்தரவு. அப்புறம் என்ன பண்றது? மாரம் பிறந்த 1.5 வருஷத்திலேயே வெற்றி சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா என்ன கேட்டா அதுவும் ஒரு வகையில் நல்லதுக்கு தானே. அப்படியெல்லாம் இருக்க போய் தானே நாமளும் சீக்கிரம் புள்ளைய பெத்துக்கிட்டோம், பொறுப்பும் வந்துடுச்சு. இந்த காலத்துல பாரு, புள்ளைய அப்புறமா பெத்துக்கலான்னு தள்ளி போட்டுறாளுங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிறப்போ வயித்துல புள்ள தங்குதா? இல்லையே. உடனே அந்த டாக்டர் கிட்ட போ, இந்த கருத்தரிப்பு மையத்துக்கு போன்னு லட்சமா பணத்தை எடுத்துக்கிட்டு ஓட வேண்டியதால இருக்கு. இந்தா இவளையே எடுத்துக்க.
கல்யாணமாயி நாள் தள்ளி போனப்பெல்லாம் புள்ள வேணான்னு மாத்திரையே வாங்கி சாப்பிட்டா, இன்னைக்கு வேணுங்கிறப்போ புள்ள தங்க மாட்டேங்குது. இதோட 3 தடவை கூட்டிட்டு போய் வயித்துல முட்டைய வச்சாச்சு. அதுவும் கருவா உருவான பாடு இல்ல. இதெல்லாம் எதுக்குன்ற? கல்யாணம் பண்ணமா புள்ளைய பெத்தமான்னு இருக்கணும். நான் இதை ஏன் சொல்றேன்னு புரியுது இல்ல? மலரு ராசி இல்லாதவன்னு ஊருக்குள்ள சொன்னது போய் புள்ள இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது. அந்த நல்ல எண்ணத்தோட தான் நான் நேத்து வீட்டுல சடங்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா இவங்க அப்பா வந்து தடுத்துட்டாங்க. ஆம்பளைங்களுக்கு என்னைக்கு புரிஞ்சது பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு? இல்லங்க அண்ணி. ஆனா மலர் இப்ப புரியுது. மலரோட மனசு எனக்கு புரியாம இல்ல. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எம்பிட்டு நாளைக்கு தான் சடங்கு தள்ளி வைக்க முடியும்? என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு நான் நினைக்க மாட்டேனா? அதனால அதிகபட்சம் 1 வாரம் நான் பொறுமையா இருக்கேன். அதுக்குள்ள உன் மகளுக்கு புத்தியை சொல்லி ஒழுங்கா வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்லு. அதுக்கு மேல நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். இத நல்லபடியா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன். 1 வாரத்துக்குள்ள சரியா? மலரை கூப்பிட்டு பேசு. நாங்க வரோம். நான்வெஜ் சமைக்க சொன்னேன். அது விருந்துக்கு தனியாக போட்டுக்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேண்டாம் சொல்லிட்டாங்க. இதுல என்னையா இருக்கு? பரவாயில்ல, நம்ம வீடு தானே, அதெல்லாம் இருந்தா தானா. என்னங்க ஆ, சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். அப்பா நீங்க ஐயா மட்டும் சாப்பிடுங்க மாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அட, மறு வீட்டு விருந்து உங்களுக்கு தானே. இல்ல மாமா, எனக்கு பசி இல்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. வெற்றி, நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரியா? அப்பா ஆ, வாங்க, வாப்பா, மாமா வாங்க. சாப்பிடு. வாங்க. நல்லா சாப்பிடுங்க. சரிம்மா சரிம்மா. போதும் போதும். போதும். என்ன பாப்பு, யாரு சமைச்சது? எல்லாம் என் மருமக தான். அருமாமா, சூப்பர். ரசத்துறை, நீ ரொம்ப கொடுத்து வச்ச ஆளியா. என் வீட்லயே இருக்கு, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மாப்பிள்ள சாப்பிட வாங்க. அம்மா அக்கா எல்லாரும் சாப்பிடட்டும் அத்தை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணி நல்லா இருக்கா அண்ணி? ஆ, நல்லா இருக்கு. தம்பி சாப்பிட வாங்க. அத்தையும் சாப்பிட்டுட்டோம், நான் கடைசியா சாப்பிட வரேம்மா. அப்படியா? மலரு, எல்லாரும் சாப்பிட வாங்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம், அவங்கள சாப்பிட சொல்லு. ஏய், அங்க போய் சொன்னா அவர் உன்னை சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்றாரு. உன்கிட்ட வந்தா நீ அவரை சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்ற. என்ன விளையாடுறீங்களா? எந்திரிச்சு வா புள்ள. எவ்வளவு நேரம் தான் சொல்றது? வா மலரு, சாப்பிட்டு வந்துருவோம்.
போய் உக்காருங்க, வந்துடுறேன். ம். உட்காருக்கா. எம்மாடி இலைய எடுத்து போடுமா. அத்தை, நீங்க இருங்க அத்தை, நாங்க பரிமாறுறோம். பரவாயில்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். அட, எவ்வளவு வேலை தான் நீங்களும் பாப்பீங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி அவங்களே பரிமாறட்டும், வாமா போலாம். ஏன் புள்ள, வில்லன் குடும்பம் பணிவிட செய்ய வருது? தெரியலையே, என்ன உள்குத்து இருக்கோ. என்ன பாக்குற? பரிமாறு. பரிமாறிடுவோம். அக்கா, மலருக்கு நீங்க இலைய வைக்கல. ஆமா, சாப்பிட போறவங்களுக்கு தானே இலை வைக்க முடியும். அப்படின்னா மலருக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மலரு புருஷன் கூட தான் உட்காந்து சாப்பிடணும். உங்க கூட கிடையாது. நீங்களா சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. என்னாச்சு? சாப்பிடு. ஏய், எங்க போற? உட்காரு. உட்காருங்கறல்ல. நீங்க சாப்பிடுங்க. ம். நீ சாப்பிடு. சாப்பிடுமா. ஈசு, எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி தம்பியை வர சொல்லு. நான் இந்த இலையெல்லாம் எடுத்துடுறேன். நீங்களாம் எழுந்து போய் கையை கழுவுங்க. வெற்றி, சாப்பிடவா. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? ஐயோ, எல்லாரும் சாப்பிட்டாச்சுப்பா. எத்தனை வாட்டி வந்து வந்து கூப்பிடுறது? எல்லாரையும் தாங்கிட்டு இருக்க முடியாது. வா. எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு, உன் பொண்டாட்டியை தவிர. மறு வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட வேணாம்? மலரோட சேர்ந்து உட்காரு தம்பி. அட உட்காருப்பா. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
காய்கறி எடுத்து சாப்பிடு வெற்றி. இல்லக்கா, நான் அதிகமா காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஐயோ, அது தெரியாம உனக்கு நிறைய காய்கறி வச்சுட்டேனே. ஏன் இப்ப என்ன வேஸ்டாவா போக போகுது? மொத்த காய்கறியும் எடுத்து மலரோட இலையில வச்சுட்டா போகுது. இந்தா, சாப்பிடு. என்ன மலர் அப்படி பாக்குற? புருஷன் இலையில இருந்து தானே எடுத்து வச்சிருக்கோம், சாப்பிடு. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? அடுத்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்க வேண்டாமா? அக்கா, ஏய், என்ன? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டு நீ எந்திரிச்சு போறா? நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? நீங்க 2 பேரும் பரிமாற வரும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. ச்சே. எப்படி? சூப்பர். பொண்டாட்டி சாப்பிடலன்னு புருஷன் எந்திரிச்சு போறாரு. ஒரே நாள்ல அம்புட்டு பாசம். மன்னிச்சிடுங்க. அவங்க தான். எனக்கு தெரியும். நாங்க சாப்பாடு பரிமாறோம்னு அவங்க சொல்லும் போதே எனக்கு தெரியும் அவளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாளுங்கன்னு. அவளுக்கு மூஞ்சியும் முகரையும், ஒருத்தி சூனியக்காரி, இன்னொருத்தி அரமெண்டலு. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அப்படியே தலையில நங்கு நங்கு நங்குன்னு கொட்டணும் போல இருக்கு. உனக்காவது கொட்டணும் போலதான் தோணுது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஒரு சீரியல்ல மசாலா அரைச்சு மூஞ்சில தேய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி தேய்க்கணும்னு தோணுச்சு. ஏன் தான் இப்படி கல் நெஞ்சக்காரியா இருக்காளுங்களோ தெரியல. ச்சே. மலரு, இங்க வந்து எதுக்கு புள்ள அழுதுகிட்டே இருக்க? இங்க இருக்கும்போதாவது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம்ல. சரி சரி, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. எதுக்கு? வெளியே இருங்க, போங்க. தேவையில்லாம ஏதாவது பேசி அக்காவை அழ வைக்காதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போடி. போ. மலரு, எந்திரிச்சு உட்காருமா. எதுக்கு? உட்காரு, சொல்றேன். இங்க பாரு மலரு, நான் பேச நினைச்சதை நேரடியா பேசிடுறேன். நேத்து உன் வீட்ல எல்லாரும். உன் வீடா? பிறகு ஏன் வீடா? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இனிமே அதுதான் உன் வீடு. நீ ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி. அங்க இருக்கிற எல்லாரும் நேத்து பண்ண விஷயம் தப்புதான், அத நான் இல்லைன்னு சொல்லல. நான் கூட உங்க அப்பா கிட்ட சொல்லி பயந்துகிட்டு இருந்தேன், எதுவும் ஏற்பாடு பண்ணிட போறாங்களோன்னு. ஆனா அதுக்காக காலம் முழுக்க அவங்க அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா. அப்படின்னா நீ கொஞ்சம் சீக்கிரம் மனசு மாறணும்னு சொல்றேன்.
எதுக்குடி அப்படி முறைக்கிற? நான் நியாயத்தை தானே சொல்றேன். இத பாருமா, எனக்குன்னு ஒரு மகன் இருந்து நீ என் மகனை கட்டிக்கிட்டு வந்த மருமகளா இருந்திருந்தா நானும் உன்கிட்ட இதைத்தான் எதிர்பார்த்திருப்பேன். ஒரு வீட்ல இருக்கிறவங்க நமக்கு மருமக வரணும், அடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? தயவு செய்து எல்லாரையும் புரிஞ்சுக்கோ. இன்னும் ஒரு வாரத்துல மனசு மாற பாருமா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்குதான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப வந்து ஒரு வாரத்துல மனசு மாறு, 2 வாரத்துல மனசு மாறுனா இது பாருமா, என்னால என் மனசு மாத்திக்க முடியாது. எப்போ நான் இப்படிதான் இருப்பேன். இஷ்டம்னா அவங்க என்ன மருமகளா வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்.